Hi friends, welcome back to our channel Safa Creations. ஆரி ஒர்க்கில் பிகினர்ஸ்க்கான பேசிக் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 31 என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பீகாக் ஃபெதர் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக அதே லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இன்னொரு விதமான ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாங் அண்ட் ஷார்ட் ஃபில்லிங் டைப் 2 எப்படி போடுறது அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டிச் வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க வந்து எந்த மாதிரி ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டிச் போட முடியும் அப்படிங்கிறதையும், இந்த ஸ்டிச்சை எந்தெந்த இடங்களெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா கிளாஸையுமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். நீங்கள் நம்ம சேனல் பார்த்து கற்றுக்கக்கூடிய ஸ்டிச்சஸையும் டிசைன்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப் மூலமாக ஷேர் பண்ணலாம். குரூப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை தவிர நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி என்கிட்ட ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் டைப் 2 ஃபில்லிங் வந்து எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்டிச் போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பாப்லைன் கிளாத் எடுத்துக்கோங்க. இதுதான் பிகினர்ஸ்க்கு ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கிளாத்தை வந்து ஃப்ரேமில் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட் வந்துட்டு நான் 2 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு கலர் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். அடுத்தது ஆரி நீடில் நம்பர் 14 0.5 mm. இந்த நீடில் தான் நம்ம சில்க் த்ரெட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஜரி த்ரெட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட் ஒர்க் எல்லாத்துக்குமே இந்த 14 நம்பர் நீடில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு பென்சில், ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணுறதுக்காக ஒரு சிசர் இல்லைனா கட்டர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம இந்த ஸ்டிச்சை போடுறதுக்கான ஒரு டெக்னிக் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த ஷேப்பில் இந்த ஸ்டிச்சை நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி 3 பாகமாக பிரிச்சுக்கோங்க. கீழே இந்த கார்னரை வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் லைனை நம்பர் 1, செகண்ட் லைனை நம்பர் 2, கடைசியாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கார்னர் லைன் இதை வந்து நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு 0ல் ஸ்டிச் பண்ணுவோம். 0ல் ஸ்டார்ட் பண்ணி பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்பர் 2ல் ஸ்டிச் பண்ணுவோம். 2லேருந்து 3க்கு ஒரு செயின் எடுத்துகிட்டு போவோம். இதோட ஒரு லைன் கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது 3ங்கிறது இங்கே இந்த லாஸ்ட்டு இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இதே ஸ்டிச்சை ரிவர்ஸில் கொண்டு வருவோம். ரிவர்ஸில் கொண்டு வரும்போது நம்ம 3ல் தான் நம்ம முடிச்சிருப்போம் இல்லையா, அந்த 3லேருந்து நம்பர் 1க்கு ஸ்டிச் பண்ணோம், 1லேருந்து 0க்கு ஸ்டிச் பண்ணோம். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துக்கு நம்ம திரும்பவும் வந்துடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்டோம் இல்லையா, அதே ஸ்டெப்பை திருப்பி ரிப்பீட் பண்ணோம். 0 to 2, 2 to 3. ஓகே, அப்புறம் ரிவர்ஸில் வரணும். 3 to 1, 1 to 0. இதே தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதே ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணி தான் இந்த ஃபுல் டிசைனை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்பர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவுமே ஞாபகம் வைக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டிச்சில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் லாக் ஸ்டிச் வந்து நம்ம போட மாட்டோம். அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரிவர்ஸில் இழுத்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக வரும். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும். நான் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். எதனாலனா உங்களுக்கு வந்து இந்த 2 விதமான டிசைன்ஸ்லையுமே நம்ம இந்த ஃபில்லிங்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியறதுக்காக நான் 2 டைப் பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைனை வந்து ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டிசைனில் ஃபில் பண்ணாலும் இந்த மாதிரி 3 பார்ட்டை வந்து பிரிச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு பெட்டல் மட்டும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மற்ற டிசைன்ஸில் ஃபில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபைனல் லுக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம நம்பர்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்பர் 1, இதை வந்து நம்பர் 2. ஓகே, இதை தாண்டி இருக்கு இல்லையா, இந்த லைன், இந்த கடைசி அவுட்லைனை 3ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு டபுளாக எடுத்து நாட் போட போகிறேன். இப்போ இதே க்ரீனில் வந்து 2 நூல்கண்டு இருக்குன்னா 2 நூல்கண்டுலேருந்து வர த்ரெட்டை எடுத்து ஜாயின் பண்ணி டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு நூல்கண்டு தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா பாதி த்ரெட்டை பாபினில் வந்து சுற்றி வச்சுக்கோங்க. பாபின்லேருந்து வர த்ரெட்டையும் இந்த நூல்கண்டுலேருந்து வர த்ரெட்டையும் எடுத்து நாட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டபுள் ஸ்டான்ஸ் எடுத்து நாட் போட்டுக்கலாம். ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் கிளாத்துக்கு மேலே பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்படி பிடிச்சிட்டு ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் ஸ்டிச்சஸ் நம்ம இங்கேருந்து தான் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த கார்னர் 0 இருக்கு இல்லையா, 0ல் நீடில் பங்க்ச் பண்ணி லூப்பை வந்து வெளியே எடுத்துக்கலாம். லூப்பை வெளியே எடுத்த உடனே அடியில் நம்ம போட்ட நாட் வந்து கிளாத் கிட்ட லாக் ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஸ்டிச்சை ஆரம்பிக்கும் போதும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். பேக் ஸ்டிச் போட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்பர் 1ல் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்பர் 2க்கு வந்து
இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் நம்பர் 2ல் வந்து ஒரே ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். நம்பர் 2. இப்போது நம்பர் 3 இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் நம்பர் 3 இருக்க லைனில் ஒரு ஸ்டிச். ஓகே, இப்போ இதை அப்படியே ரிவர்ஸில் இழுத்துட்டு வரணும். ரிவர்ஸில் கொண்டு வந்து நம்ம எந்த இடத்த ஸ்கிப் பண்ணமோ, அதாவது நம்பர் 1ல் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணலை, இப்போது நம்பர் 1ல் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்பர் 1ல் ஒரு ஸ்டிச் அண்ட் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து 0ல் ஒரு ஸ்டிச். இப்போ இதை அப்படியே ரிவர்ஸில் இழுக்கணும். ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் நம்பர் 2ல் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு 3ல் ஒரு ஸ்டிச் போடுறோம். அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரோம். ரிவர்ஸில் கொண்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு நாட் வந்து கிடைக்கும். ரிவர்ஸில் கொண்டு வந்து நம்பர் 1ல் வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். அதை அப்படியே கீழே கொண்டு வந்து 0ல் அடுத்த ஸ்டிச் போடுறோம். இதை ரிவர்ஸில் எடுக்கிறோம். இந்த ஸ்டிச்சில் நம்ம எந்த இடத்துலையுமே நாட் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம த்ரெட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இழுத்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். லாக் ஸ்டிச் வந்து இதில் நம்ம போட தேவையே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் கவனமாக போடணும். எந்த இடத்துல நீங்கள் நீடில் வந்து இந்த த்ரெட்டில் இருந்து கழட்டிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டமாயிரும். பிகினராக இருந்தீங்கன்னா அவசரப்படாமல் ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இப்போது நம்பர் 2ல் ஸ்டிச் பண்ணியாச்சு. 2லேருந்து 3 அப்படியே ரிவர்ஸில் வரலாம். 1ல் ஸ்டிச் பண்ணலாம். 0 ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் 2 and 3 மேலே மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ 1 and 0 அப்படியே ரிவர்ஸில் எடுத்து நம்பர் 2, அதாவது நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0ல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் 2 3ல் ஸ்டிச் பண்ணுவோம். கீழே கொண்டு வந்து 1 0ல் ஸ்டிச் பண்ணுவோம். கீழே இருந்து திருப்பியும் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் 2 3 1 0 2 3 1 0 இந்த நம்பரை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இதே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். இந்த நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். நம்ம ரிவர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இழுக்கும்போது அடியில் இருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு இழுங்க, இல்லைனா த்ரெட் வந்து கட் ஆகும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டிச் வந்து போடலாம். சீக்கிரமாக ஃபில் ஆகக்கூடிய ஸ்டிச்சும் கூட. ரொம்ப சீக்கிரமாக இந்த ஒரு டிசைனை வந்து இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபில் பண்ணிடலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பீகாக் ஸ்டிச்சில் எப்படிலாம் ஃபில் பண்ணமோ, அதாவது செமி சர்க்கிள், திலகம் ஷேப், மேங்கோ ஷேப், இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே இந்த ஃபில்லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண அதே 0ல் நாட் போட்டுடலாம். நாட் போட உங்களுக்கு தெரியலனா நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்து எப்படி ஆரி நாட் போடணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை போய் ஒரு தடவை பாருங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே ஸ்டிச்சை வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில், இந்த ஷேப்பில் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் ஃபில் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து போட ஸ்டார்ட். நான் வந்துட்டு வேறு கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதுலேயும் நம்ம 0லேருந்து கீழே இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேக் ஸ்டிச் போடலாம். நம்பர் 2ல் இருந்தால் ஸ்டிச் பண்ணணும். 0 to நம்பர் 2. இப்போ இதிலேருந்து ரிவர்ஸ் வரணும். கரெக்டாக கடைசி லைன் மட்டும் அவுட்லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும். அண்ட் எந்த கேப்பும் இல்லாமல் நெருக்கமாக ஒரே டிஸ்டன்ஸில் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அதுக்கப்புறம் நீடல் வந்துட்டு த்ரெட்டை விட்டு கழண்டு வந்துடாமல் பேலன்ஸ்டாக ஸ்டிச்சஸ் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனை வந்து இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நான் இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். எந்தெந்த டிசைன்ஸில் ஃபில்லிங்கை இதை போட முடியும்னு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 2 டைப் டிசைன் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க கேப்பில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அவுட்லைனில் வந்து ஜரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அவுட்லைன் கொடுக்காம இருக்கலாம், இல்லைனா நீங்கள் பீட்டில் வந்து அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இன்னுமே கிராண்டான லைன் கிடைக்கும். இதை தவிர இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது டிசைன் போடணுன்னாலும் இதுக்கு இடையில வந்து சின்ன சின்ன லைன்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஒரு திலகம் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டான பெரிய டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்டிச்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்கள் இன்னும் அழகாக்கிறதுக்காக இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட எல்லா அப்லோட்ஸுமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். இந்த ஸ்டிச்சஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் மூலமாக என்கிட்ட கேட்கலாம். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு புது ஸ்டிச் வந்து நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.